தங்கள் குடும்பத்தில் இரு மூத்தவர்களை பறிகொடுத்துவிட்டு உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள்தான் இவை. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அடுத்த ஜாகீர் அம்மாபாளையத்தில் மளிகை கடை நடத்தி வந்தவர் பாஸ்கரன். இவரது மனைவி வித்யா. இவர்களின் இரு மகன்களும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் தனியாக வசித்து வருகின்றனர். பாஸ்கரனுக்கு 69 வயது முடிந்து 70 வயது தொடங்குவதையொட்டி அவரது மகன்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் தாய் தந்தையரை திங்கட்கிழமை பழனி முருகன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று பீமரத சாந்தி பூஜை நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் மளிகை கடை திறந்திருந்த நிலையில் வீட்டிற்குள் பாஸ்கரனும் வித்யாவும் தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அக்கம் பக்கத்தினர் வந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் வித்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாஸ்கரன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நகைக்காக இருவரையும் யாரோ மர்ம நபர்கள் தாக்கி கொலை செய்ததாக கூறப்பட்டது. விசாரணையை முன்னெடுத்த போலீசார் போலீஸ் மோப்ப நாய் லில்லியை கொண்டு வந்தனர். மோப்பம் பிடித்துவிட்டு சிறிது தூரம் ஓடிச் சென்ற நாய் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. போலீசார் அக்கம் பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது தம்பதியர் தாக்குதலுக்கு உள்ளான சிறிது நேரத்தில் பக்கத்து தெருவில் கை மற்றும் சட்டையில் ரத்தம் தோய்ந்த நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் அவசரமாக நடந்து சென்றது தெரியவந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 தெருக்கள் தள்ளி வாடகை வீடு ஒன்றில் குடும்பத்துடன் வசித்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் சௌத்ரி என்ற இளைஞரை போலீசார் சுற்றி வளைத்தனர். தனக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிய அந்த இளைஞரின் கால் விரல் நகக்கண்ணில் ரத்தம் தெறித்து இருந்தது. மேலும் வீட்டுக்குள் சென்று சோதனை நடத்திய போலீசார் ரத்தம் தெறித்த சட்டை மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய சுத்திகளையும் தம்பதியின் கழுத்தில் இருந்து பறித்துச் செல்லப்பட்ட 10 சவரன் நகைகளையும் கைப்பற்றினர். சந்தோஷ் சௌத்ரியை கைது செய்து விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் போலீசாரை திகைக்க வைத்தது. ஜாகீர் அம்மாபாளையத்திற்கு 15 வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்துடன் வந்து கிடைக்கின்ற வேலைகளை எல்லாம் செய்து வந்த ராஜ்குமார் என்பவர் அவரது மகளை பீகாரில் இருந்து சேலத்திற்கு கட்டிட வேலைக்கு வந்த சந்தோஷ் சௌத்ரிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணத்திற்கு பின்னர் ரேசன் அட்டை, ஆதார் அட்டை எல்லாம் பெற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக இங்கேயே வீட்டோடு மாப்பிள்ளையாக வசித்து வந்த சந்தோஷ் சௌத்ரி மது பழக்கத்திற்கு அடிமையானார். போதை பழக்கம் காரணமாக ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் கடன் வாங்கி செலவழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 1 மாதமாக வேலைக்கு செல்லாததால் கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாமல் தவித்துள்ளார். இந்த நிலையில் தனியாக மளிகை கடை நடத்தி வந்த முதிய தம்பதியர் இருவரும் கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருப்பதை பார்த்து அதனை பறித்து விற்று கடன்களை அடைக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி தினமும் அந்த கடைக்கு சென்று குளிர்பானம் வாங்கி குடித்துவிட்டு அவர்களது செயல்பாட்டை கண்காணித்துள்ளார். வீட்டோடு சேர்ந்த கடை என்பதால் அவ்வப்போது தம்பதியர் வீட்டிற்குள் சென்று வருவதையும் உற்று நோக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இருக்காது என்பதை அறிந்து சம்பவத்தன்று வீட்டில் இருந்து சுத்தியல் ஒன்றை எடுத்துச் சென்று முதலில் வித்யாவின் தலையில் தாக்கியுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கணவர் பாஸ்கரனையும் சுத்தியலால் தாக்கி மூர்ச்சையாக்கியுள்ளார்.
இருவரது கழுத்தில் இருந்தும் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றதாக சந்தோஷ் சௌத்ரி வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தம்பதியரின் உடல்கள் பிணக்கூராய்விற்கு பின்னர் 2 ஆம்புலன்ஸ் வேன்களில் தனித்தனியே இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அவர்களது உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். பாஸ்கரனின் மகன்களின் குடும்பத்தினர் அப்பா எழுந்து வாருங்கள், அம்மா எழுந்து வாருங்கள் என கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. இனி வட இந்திய தொழிலாளர்களுக்கு தங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்க மாட்டோம் என்று சந்தோஷ் சௌத்ரிக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்த பெண்மணி தெரிவித்தார். உண்மையிலே இவங்க யாருமே இங்கே இருக்கக்கூடாதுட்டாங்க, எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய பேர், இங்கெல்லாம் அந்த சைடு ரோட் சைடில் நிறையா இருக்காங்க, எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இருவர் கொலை சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும் என்றும், தனியாக வசிக்கும் முதியவர்களும் பெண்களும் கழுத்தில் அதிக நகைகளை அணிவதை தவிர்த்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.